நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர்களுக்கு விருப்பமே இல்லாமல் நடித்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச தமிழ் திரைப்படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்கள் இந்த வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிற திரைப்படம் 2006 கமல் அவர்கள் நடித்து கௌதம் மேனன் அவர்கள் இயக்கத்தில் உருவான வேட்டையாடு விளையாடு திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தின் மேலே பெருசாக கமல் அவர்களுக்கு ஈடுபாடே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கமல் அவர்களை ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்க சொல்லாமல் கௌதம் மேனன் அவர்கள் அதிக நேரம் நடக்கவே சொல்லியிருக்காரு. இதில் கோபமான கமல் அவர்கள் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். கமல் அவர்கள் விருப்பமே இல்லாமல் இந்த திரைப்படத்தில் நடித்தாலும் இந்த திரைப்படம் கமல் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைஞ்சிருந்துச்சு. கமல் சார் என்னையா என்னை நடக்க வச்சுட்டே இருக்கானுங்க, இது என்ன படம் எடுக்கிறானுங்களா, என்ன பண்ணுறானுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் அவனை நம்பி இறங்கிட்டேன், அந்த அளவுக்கு கரெக்டாக படம் எடுத்துருவான். என்னப்பா நடந்துகிட்டே இருந்தால் எப்படிப்பா படம் ஓடும், இதில் எதுவும் மாற்ற வேண்டாமா அப்படின்றாரு. வரும் சார், எடுத்துருவார் சார், நீ கவலைப்படாதீங்க சார்ன்ற. நான் இப்போது பாட்டு எடுக்கிறாங்க, அந்த பாட்டில் நடந்தானே வருவார். இதை வச்சு அவர் டிசைட் பண்ணுறாரு, படத்தில் ஒன்றும் இல்லை குப்பைன்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி கடுப்பில் இருக்கார், இவங்க 2 வருஷம் இழுத்தரிச்சிட்டாங்கன்னு. அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி, அப்பா இவனுங்க இங்கிலீஷ் படம் எடுக்கிறாங்களா தமிழ் படம் எடுக்கிறாங்களா அப்படின்னாரு. ஏன் சார் தமிழில் தான் சார் எடுக்கிறாங்க அப்படின்னு. என்னப்பா தமிழ் டயலாக்கே இங்கிலீஷில் எழுதி வச்சு தான்ப்பா பேசுகிறாங்க. எனக்கு அந்த பொண்ணு ஒன்று வச்சுருக்காங்க, அது வந்து டஸ்ஸு புஸ்ஸுங்குது, எடுப்பாங்கன்னு நினைக்கிறியா படத்தை அப்படின்னாரு. சார் நிச்சயம் எடுப்பான் சார், நீ கவலைப்படாதீங்க சார், அந்த உரலை நம்பி தான் இறங்கியிருக்கேன், கரெக்டாக எடுத்துருவார் சார் அப்படின்றேன். டெய்லி போயிட்டே இருக்கு. போயினாருக்கு டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு, இவங்க எடுக்கிற சரியில்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்ன பண்ணுவானுங்க, மெனாட்டனில் ஷூட்டிங் அப்படிமானுங்க. நியூ ஜெர்சியில் தங்கியிருந்து மெனாட்டன் போவாங்க. மெனாட்டன் போய் சேர்றதுக்கே 12 மணி. ஃபோன் பண்ணுவார், நாராயணன் 12 மணி, இவனுங்க ஒரு ஷாட் எடுக்கலை, இப்போ காஸ்டியூம் மாற்றலான்னு போனால் சார் இல்லை சார் ஷூட்டிங் இங்கே இல்லை நியூ ஜெர்சிலன்னு சொல்கிறானுங்கன்றார். மறுபடியும் நியூ ஜெர்சி போனால் 1.5 மணி நேரம் ஆகும், பாலத்தை கடந்து போகணும். பரவாயில்ல சார் பண்ணுங்க சார், உன் பணம் இப்படி காலியாகுது, நீ வரமாட்டேன்றியப்பான்றாரு. சார் பண்ணிவிடுவான் சார் அப்படின்ற. நான் இப்போ உன் பணம் வேஸ்ட் ஆகுது பார்த்து. இப்போ ஷூட்டிங்கை ஒரு வழியாக அவனுங்க முடிக்கிறானுங்க. என்ன பண்ணானுங்கன்றது இல்லை, முடிச்சிட்டானுங்க. இவர் புலம்பிக்கிட்டே இருக்கார், படத்தில் ஒன்றுமே எடுக்கலை, பாவம் காசு போகிற அப்படி தண்டமாகி போச்சு, எல்லா படத்தையும் வந்து ஊரில் எடுக்க போகிறானுங்கன்றாரு. இங்கே வந்து சென்னையில் எடுக்க போகிறானுங்க. எதுக்கு நீ அமெரிக்காவுக்கு 48 நாளைக்கு அனுப்பிச்சாங்கிறது அவருடைய கொஸ்டின். சரி அனுப்பிச்சா திரும்ப வராரு. அப்போ எனக்கு ஃபோன் பண்ணார், கஸ்டம்ஸில் நீ கொஞ்சம் உள்ளே வந்துரு, என்னை வந்து சீமை த்ரூன்ட்டார். அங்கே உட்காந்து டிசி ரூமில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. டிசிட்டையும் எங்கிட்டையும் டெப்யூட்டி கமிஷனர் எங்கிட்டையும், பாவம் இருந்தாலும் இந்த மாதிரி படம் எடுத்தான் ஒன்றுமே ஓட போகிறதில்ல, இங்கேருந்து எடுத்து போகிறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காரு. நமச்சிவான் டிசி. அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் 1998 நவரச நாயகன் கார்த்தியா அவர்கள் நடித்து விக்ரமன் இயக்கத்தில் உருவான உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படம் தான். இந்த திரைப்படம் எடுக்கும் போதே கார்த்தி அவர்களுக்கு பெரிய அளவில் இந்த படத்து மேலே விருப்பமே இல்லை. இதுக்கு முன்னாடி கார்த்தி அவர்கள் இதே கதையில் நடித்த ஒரு திரைப்படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆனதுனால கார்த்தி அவர்களுக்கு இந்த திரைப்படத்து மேலே நடிக்க பெரிய அளவில் விருப்பமே இல்லை. இருந்தாலும் விக்ரமன் இந்த திரைப்படத்தை எடுத்தாரு. 100 நாளைக்கு மேலே ஓடி இந்த திரைப்படம் கார்த்தி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருந்துச்சு. பிடிக்காத படம் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கார்த்திக் ரொம்ப பிடிக்கும். எங்கே பார்த்தோம் ஜீனியஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்பாரு. அவர் பிடிக்காத படம் தெரியுமா? உன்னிடத்தில் கொடுத்தேன். பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் என்னை கூப்பிட்டு, ரமேஷ் கண்ணா போய் சொல்லுங்க விக்ரம் கிட்ட, இப்போதான் ஒரு படம் அதே ஒரு படம் பண்ணி ஃப்ளாப் ஆகி உட்காந்துருக்கிறேன். நான் எந்த படம்? நந்தவனை தேர்வு. அது கிட்டத்தட்ட இதே கதை சார். ஆனால் லவ் லாஸ்ட்டில் வேறு மாதிரி மாறிடும், அதனால ஃப்ளாப். ஒரு சீன் எடுக்கும்போதும் ரமேஷ் கண்ணா சொல்ல மாட்டீங்களா, நீங்கள் ஓடாத படத்தில் நடிக்க வைக்கிறீங்களா, இப்படி எடுத்துட்டு வர சார் படம் பூரா. ஆனால் எவ்வளோ பெரிய ஹிட் அந்த படம். நான் போய் விக்ரம் சார் சொல்லுவேன், சார் இதே கதையாமே சார் நடிச்சேன். ரமேஷ் கண்ணா நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க, அவர் சொல்லிட்டு போகிறாரு. இப்படியே நடிச்சார் சார் படம் போகிறேன். ஆனால் படம் வந்த படம் போச்சு பாரு, ஒரு இடம் எங்கேயோ போயிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் 1990 விஜயகாந்த் அவர்கள் நடித்த ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கத்தில் உருவான புலன் விசாரணை திரைப்படம் தான். இந்த புலன் விசாரணை திரைப்படத்தின் மேலே விஜயகாந்த் அவர்களுக்கு பெரிய அளவு ஈடுபாடு இல்லை, நம்பிக்கையும் ஈடுபாடும் இல்லைனாலும் விஜயகாந்த் அவர்களோட ஆரோக்கிய நண்பரான இப்ராஹிம் ராவுத்தர் அவர்கள் இந்த படத்துக்கு கதை எழுதியிருந்ததுனால விருப்பமே இல்லாமல் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்தார். ஆனால் இந்த திரைப்படம் 100 நாளைக்கு மேலே ஓடி விஜயகாந்த் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. நான் 4 ரூபா டிக்கெட் வித்துக்கிட்டு இருந்த காலத்தில் இந்த திரைப்படம் 4 கோடி அளவுக்கு வசூல் பண்ணியிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் விஜயகாந்துக்கு அந்த கதை பிடிக்கல அப்படின்னா ராவுத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அதுக்காகவே நடிப்பாராம். அப்படி ஒரு கதையை வந்து சூஸ் பண்ணிட்டாரு ராவுத்தர். சூஸ் பண்ணிட்டாருல, இவர் தான் எழுதின கதை ஒரு இயக்குனரை கண்டுபிடிச்சிட்டாரு. மிக
திறமையான இயக்குனர். அந்த இயக்குனர் எல்லாரும் வந்து அழகழிக்கிறாங்க. இவர் இந்த திறமையான ஆளு, விஜயகாந்துக்கு மிக பொருத்தமான டைரக்டர் அப்படின்னு சொல்லி கதையை சொல்ற. விஜயகாந்துக்கு ஒரு அரை மனசோடே இருக்குது. சரி ராவுத்தர் சொல்லிட்டாருங்க. ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது அந்த இயக்குனருக்கும் விஜயகாந்துக்கான முரண்பாடு நிறைய ஏற்பட்டு பல சமயங்களில் ஷூட்டிங்கே தடைப்பட்டு போகுது. அப்போ போய் அந்த டைரக்டரை போய், சார் என்ன சார் இது மாதிரி பண்றாரு ஒரு ராவுத்தர்கிட்ட சொன்ன மாதிரி, நீ சும்மா இருந்துட்டு ஒரு கட்டத்திலே போய் அதட்டாரா, என்ன நீ நினைச்சிட்டு இருக்க, அப்போ எனக்கு மதிப்பு கொடுக்க மாட்டியான்னு. இல்லை நண்பா நான் பண்றேன், நான் நீ பண்ணு, இது தப்பான படம்னு ஆயிடுச்சுன்னா நான் அதுக்கான பதிலை சொல்கிறேன், அதுக்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் விஜயகாந்துடைய கேரியரில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுத்த புலன் விசாரணை. அந்த டைரக்டர் தான் ஆர்கே செல்லுமணி. விஜயகாந்தில் அது இப்ராஹிம் கேட்டுங்கப்பா, இல்லை இப்படி அவனை கேட்டுங்கப்பா, என்ன சொன்னாலும் ஓகே, கதை ஓகேவா, இப்ராஹிம் கேட்டுங்க. சரி இந்த டேரக்டர் ஓகே, இப்ராஹிம் கேட்டுங்க. இந்த ஆர்டிஸ்டில் அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்களா, நாங்கள் போய் கேட்டுங்க. ஸோ சம்பளம் எவ்வளோ, இப்ராஹிம் கேட்டுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் ஒன்று தரணுண்ணே, இப்ராஹிம்ட்டு சொல்லுங்கண்ணே, நான் அடுத்த வாரத்தில் கொடுத்துட்றேன். அது அங்கே போய் சொல்லிக்கங்க. எதுவாக இருந்தாலும் ராவுத்தர் சொன்னால் அவர் சொன்னது. ராவுத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு படம் வந்துருச்சுன்னா அந்த படத்துக்கு வந்து விஜயகாந்துக்கு என்ன ரோல், விஜயகாந்துக்கு எப்படி இருக்கும், அதை அவன் லைஃப் எப்படி டெவலப் பண்ணணும், அதுக்கு என்ன படத்துக்கு சப்போர்ட்லாம் பண்ணணும். அடுத்ததாக பார்க்க போகிற திரைப்படம் தனுஷ் அவர்களுக்கு 25வது திரைப்படமாக அமைஞ்ச வேலையில்லா பட்டதாரி திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் தனுஷ் அவர்களுக்கு அம்மாவா நடித்த சரண்யா பொன்வண்ணன் அவர்களுக்கு இந்த படத்து மேலேயும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் மேலேயும் பெரிய அளவுக்கு நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் தனுஷ் அவர்களுக்காக மட்டுமே தான் அந்த ரோல் பண்ணினாங்க. ஆனால் படம் வெளியானதுக்கப்புறம் சரண்யா பொன்வண்ணன் அவர்களோட ரோல் தான் பெருசாக பேசப்பட்டுச்சு. விஐபி நடிக்கும்போது இதெல்லாம் ஒரு ரோலு, இது வேறு என்னை கூப்பிட்ருக்காப்புல, டெய்லி கூப்பிட்டு என்னத்துக்கு என்ன இந்த படத்தில் போட்டிங்க, எதுக்கு இந்த படத்தில் போட்டிங்க, அது வெயிட் பண்ணுங்கள் மேடம், படம் முடிஞ்சு பாருங்கள் மேடம், சும்மா இருங்க தனுஷ், என்ன இந்த படத்தை கூப்பிட்ருக்கே கூடாது, எது கூப்பிட்டீங்க இந்த ரோலுக்கு, பெருசாக வீட்டில் வேறு வந்து கதை சொன்னீங்க. அவர் வீட்டில் வந்து கதை சொல்லும்போது எனக்கு ஃபோன் பண்ணி, நான் வீட்டில் வந்து கதை சொல்கிறேன், எனக்கு நீங்கள் சாப்பாடு சமைச்சு போடுறீங்களா, இப்படிலாம் பண்ணி அவ்வளோ பண்ணி சாப்பிட்டு பயங்கரமாக எனக்கு கதை சொல்லி எனக்கு பயங்கர ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னோன்னே எனக்கு இவ்வளோலாம் சொன்னார். ஒரு சீனும் காணோம், இதெல்லாம் ஒரு படமா, இப்படி தான் நடித்தேன். எனக்கு நடிக்கும்போது அவ்வளோ ஒன்றுமே இல்லாத மாதிரி நடித்தேன். எனக்கு ஏன் அப்படி தோணுச்சுன்னு எனக்கு சத்தியமாக புரியல. நம்ம கடைசியாக பார்க்க போகிற திரைப்படம் மித்ரன் ஜவஹர் இயக்கத்தில் தனுஷ் அவர்கள் நடித்த உத்தம புத்திரன் திரைப்படம் தான். இந்த திரைப்படத்தில் நடித்த விவேக் அவர்களுக்கு இந்த திரைப்படத்தில் நடிக்க விருப்பமே இல்லையா? ஏன்னா திரைப்படத்தில் விவேக் அவர்களுக்கு அதிகமான பேசுறதுக்கான சீன்ஸே இல்லையா? அதனால இந்த திரைப்படத்தில் விவேக் அவர்கள் தனுஷ் கேட்டுக்கிட்டதுக்காக விருப்பமே இல்லாமல் தான் நடித்து கொடுத்தாராம்.